ஹே நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் கேட்கப் போகும் ஆடியோ புக் ஜென் த பாத் ஆஃப் பாராடாக்ஸ். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஓஷோ. இந்த ஆடியோ புக்கில் இந்த புத்தகத்தின் முழு சாராம்சத்தையும் மெதுவாக, ஆழமாக, நிறைய உதாரணங்களுடன் ஒரு தமிழ் யூடியூப் ஆடியோ புக் பாணியில் பார்க்கப் போகிறோம். முதலில் இந்த புத்தகத்தில் இருக்கும் அனைத்து தலைப்புகளையும் ஒருமுறை படித்துப் பார்ப்போம். அதற்குப் பிறகு ஒவ்வொரு தலைப்பையும் ஒன்றன்பின் ஒன்றாக மிகவும் ஆழமாக புரிந்து கொள்வோம். இந்த புத்தகத்தில் உள்ள தலைப்புகள்: முதல் தலைப்பு வெற்றிடமான வானம், எம்ப்டி ஸ்கை. இரண்டாவது தலைப்பு அளவுக்கு மீறிய ஜென், டூ மச் ஜென். மூன்றாவது தலைப்பு கியோட்டோவின் ஆளுநர், த கவர்னர் ஆஃப் கியோட்டோ. நான்காவது தலைப்பு மலையின் மேல் இருந்த மனிதன், த மேன் ஆன் த ஹில். ஐந்தாவது தலைப்பு ஒரு நல்ல, வேகமான உதை, அ குட் ஸ்விஃப்ட் கிக். ஆறாவது மற்றும் கடைசி தலைப்பு முரண்பாட்டின் பாதை, த பாத் ஆஃப் பாராடாக்ஸ். சரி, இப்போது முதல் தலைப்பை மிகவும் அமைதியாகவும் ஆழமாகவும் பார்க்கலாம். முதல் தலைப்பு வெற்றிடமான வானம், எம்ப்டி ஸ்கை. வெற்றிடமான வானம் என்று கேட்டவுடன் நமக்கு ஒரு கேள்வி தோன்றும். வானம் எப்படி வெறுமையாக இருக்கும்? அதில் மேகங்கள் இருக்கின்றன. பறவைகள் பறக்கின்றன. சூரியன் இருக்கிறான். நிலவு இருக்கிறது. ஆனால் இந்த தலைப்பு பேசுவது வெளியில் இருக்கும் வானத்தைப் பற்றி அல்ல. நம் மனதைப் பற்றித்தான். நம்முடைய மனம் எப்போதும் ஏதாவது ஒரு எண்ணத்தில் பிஸியாகத்தான் இருக்கும். காலை எழுந்தவுடன் இன்று அலுவலகம் செல்ல வேண்டும், EMI கட்ட வேண்டும், குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், குடும்ப பொறுப்புகள், மொபைல் அறிவிப்புகள், சமூக வலைத்தளங்கள், எதிர்கால திட்டங்கள், கடந்த கால வருத்தங்கள். இப்படி எண்ணங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்தாலும் மனம் மட்டும் அமைதியாக இருப்பதில்லை. ஜென் என்ன சொல்கிறது என்றால், இந்த எண்ணங்கள் வந்தாலும் அவற்றோடு போராட வேண்டிய அவசியமில்லை. அவற்றை வலுக்கட்டாயமாக நிறுத்த முயற்சிக்கவும் வேண்டாம். வெறுமனே கவனியுங்கள். வானத்தில் மேகங்கள் வருவது போல எண்ணங்களும் வரும். சிறிது நேரத்தில் மேகங்கள் நகர்ந்துவிடும். ஆனால் வானம் மட்டும் அதே வானமாகவே இருக்கும். அதேபோல் நம்முடைய உண்மையான இயல்பு அமைதியானது. அது எப்போதும் சாந்தமாகவே இருக்கிறது. எண்ணங்கள்தான் தற்காலிக விருந்தினர்கள். ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நிற்கிறீர்கள். கார்கள் செல்கின்றன. இருசக்கர வாகனங்கள் செல்கின்றன. பேருந்துகள் செல்கின்றன. லாரிகள் செல்கின்றன. அவற்றை எல்லாம் நீங்கள் நிறுத்த முயற்சிப்பீர்களா? இல்லை. நீங்கள் அங்கே நின்றபடியே அவை வருவதையும் போவதையும் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். அதேபோல நம் மனத்தில் வரும் எண்ணங்களும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு எண்ணம் வந்தவுடன் அதற்குள் இறங்கி பயணிக்க ஆரம்பித்து விடுகிறோம். அவன் ஏன் அப்படி பேசினான்? அதைப் பற்றி 1 மணி நேரம் யோசிக்கிறோம். இன்னும் 4 வருடங்களுக்குப் பிறகு என்ன ஆகும் என்று பயப்படுகிறோம். நேற்று நான் அந்த தவறு செய்துவிட்டேன் என்று குற்ற உணர்வில் மூழ்குகிறோம். எண்ணம் வந்தது. ஆனால் நாம் அந்த எண்ணத்தின் பயணியாக மாறிவிடுகிறோம். ஜென் என்ன சொல்கிறது? பயணியாக இருக்காதீர்கள். பார்வையாளராக இருங்கள். இந்த வித்தியாசம் சிறியதாகத் தோன்றலாம். ஆனால் அது முழு வாழ்க்கையையும் மாற்றக்கூடியது. ஒரு ஏரியை கற்பனை செய்து பாருங்கள். தண்ணீர் மிகவும் அமைதியாக இருந்தால் அதில் நிலவின் பிரதிபலிப்பு தெளிவாகத் தெரியும். யாராவது ஒரு கல்லை எறிந்தால் தண்ணீர் அலைபாயும். பிரதிபலிப்பு மங்கிவிடும். ஆனால் நிலவு மாறிவிட்டதா? இல்லை. தண்ணீர்தான் கலங்கியது. அதேபோல் வாழ்க்கையில் பிரச்சினைகள் வந்தவுடன் நம் தெளிவு போய்விட்டது என்று நினைக்கிறோம். உண்மையில் தெளிவு போகவில்லை. மனம் மட்டுமே கலங்கியுள்ளது. அந்த கலக்கம் அடங்கிய பிறகு தெளிவு மீண்டும் வெளிப்படும். இன்னொரு தினசரி உதாரணம். நாம் மொபைல் பயன்படுத்தும்போது தொடர்ந்து அறிவிப்புகள் வந்து கொண்டே இருந்தால் கவனம் சிதறிவிடும்.
அதனால்தான் பலர் அறிவிப்புகளை மியூட் செய்கிறார்கள். அப்போதுதான் அமைதியாக வேலை செய்ய முடிகிறது. அதேபோல் மனத்தில் எண்ணங்கள் தொடர்ந்து அறிவிப்புகளைப் போல வந்து கொண்டே இருக்கும். ஜென் சொல்வது அவற்றை அழிக்க வேண்டும் என்பதல்ல. அவை வந்தாலும் உடனே எதிர்வினை காட்டாதீர்கள் என்பதுதான். சிறிது இடைவெளி கொடுங்கள். அவற்றை கவனியுங்கள். அப்போது ஒரு புதிய சுதந்திரத்தை உணர ஆரம்பிப்பீர்கள். பலர் மகிழ்ச்சியை வெளியுலகில் தேடுகிறார்கள். பதவி உயர்வு கிடைத்தால் மகிழ்ச்சி. புதிய கார் வாங்கினால் மகிழ்ச்சி. வெளிநாடு சென்றால் மகிழ்ச்சி. யாராவது பாராட்டினால் மகிழ்ச்சி. இவை அனைத்தும் நல்லவைதான். ஆனால் இவை தற்காலிகமான மகிழ்ச்சிகள். ஜென் சொல்வது நிலையான அமைதி நம்முள் ஏற்கனவே இருக்கிறது. அதே எண்ணங்கள், பயங்கள், எதிர்பார்ப்புகள் மூடி வைத்திருக்கின்றன. மேகங்கள் விலகிய பிறகு வானம் தெரியும் போல எண்ணங்கள் அமைதியான பிறகு நம்முடைய இயல்பான அமைதி வெளிப்படும். இதுதான் தியானத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிய வைக்கிறது. தியானம் என்பது மனதை வலுக்கட்டாயமாக வெறுமையாக்குவது அல்ல. அப்படிச் செய்ய முயன்றால் இன்னும் அதிகமான எண்ணங்கள் வரும். யாராவது இளஞ்சிவப்பு யானையை நினைக்காதே என்று சொன்னால் முதலில் மனதில் வருவது அதே இளஞ்சிவப்பு யானைதான். அதனால்தான் ஜென் வலுக்கட்டாயத்தை பயன்படுத்தச் சொல்லவில்லை, ஏற்றுக்கொள்ளச் சொல்கிறது. ஒரு எண்ணம் வந்தால் சரி, வந்துவிட்டாயூ என்று மட்டும் கவனியுங்கள். சிறிது நேரத்தில் அது சென்றுவிடும். ஒரு உணர்ச்சி வந்தால் இதுவும் தற்காலிகம்தான் என்று பார்த்துக் கொண்டிருங்கள். அதுவும் மறைந்து போய்விடும். இந்த பழக்கம் மெதுவாக நம் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் மாற்ற ஆரம்பிக்கும். கோபம் குறையும், மன அழுத்தம் குறையும், பயம் குறையும். ஏனென்றால் நாம் உணர்ச்சிகளின் அடிமையாக இல்லாமல் அவற்றை பார்க்கும் சாட்சியாக மாறிவிடுவோம். வெற்றிடமான வானம் என்பதன் அர்த்தம் வாழ்க்கையில் எதுவும் இருக்கக்கூடாது என்பதல்ல. அது நம்முள் இருக்கும் ஒரு அமைதியான இடத்தைப் பற்றி பேசுகிறது. அந்த இடத்தில் எண்ணங்கள் வரலாம், உணர்ச்சிகள் வரலாம், வெற்றி வரலாம், தோல்வி வரலாம். ஆனால் அந்த அமைதி மட்டும் குலையாது. அதைக் கண்டுபிடித்தால்தான் மனிதன் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும் என்று ஜென் கூறுகிறது. நம் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா அனுபவங்களும் வந்து போகும். மகிழ்ச்சியும் வரும், துன்பமும் வரும், வெற்றியும் வரும், தோல்வியும் வரும். ஆனால் இவை அனைத்தையும் அமைதியாக கவனித்து நிற்கும் அந்த உள்நிலையே இந்த வெற்றிடமான வானம் என்ற தலைப்பு நமக்கு புரிய வைக்க முயல்கிறது. அதை தினமும் சிறிது சிறிதாக பயிற்சி செய்தால், வெளி உலகம் மாறாமல் இருந்தாலும் நம் உள்ளத்தில் ஒரு புதிய அமைதி மலர ஆரம்பிக்கும். இரண்டாவது தலைப்பு, அளவுக்கு மீறிய ஜென், டூ மச் ஜென். இந்த தலைப்பை பார்த்தவுடன் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். அளவுக்கு மீறிய ஜென் என்றால் என்ன? ஜென் என்றாலே அமைதியான வாழ்க்கைதானே. அதில் அளவுக்கு மீறியது என்று என்ன பிரச்சினை? இதுதான் இந்த தலைப்பின் அழகு. ஜென் என்பது ஒரு மதமல்ல, ஒரு கோட்பாடுமல்ல, ஒரு நிரந்தரமான விதிமுறையும் அல்ல. அதையே அளவுக்கு அதிகமாக பற்றிக் கொண்டால் அதுவும் ஒரு சுமையாக மாறிவிடும் என்பதைத்தான் இந்த தலைப்பு உணர்த்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பொதுவான பழக்கம் இருக்கிறது. எதையும் அளவுக்கு அதிகமாகச் செய்வது. வேலை செய்தால் அதிக வேலை, ஓய்வு எடுத்தால் அதிக ஓய்வு, உடற்பயிற்சி தொடங்கினால் அளவுக்கு மீறிய கட்டுப்பாடு. உணவுக் கட்டுப்பாடு என்றால் மிகவும் கடுமையான விதிகள். சில நாட்களில் எல்லாமே உடைந்துவிடும். ஏனென்றால் சமநிலையை விட தீவிர நிலைகளுக்குத்தான் நாம் விரைவாகச் செல்கிறோம். ஜென் என்ன சொல்கிறது? உண்மை என்பது தீவிர நிலைகளில் இல்லை, சமநிலையில்தான் இருக்கிறது. ஒரு மனிதன் ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்கிறான் என்று நினைத்து பாருங்கள். முதல் நாளிலிருந்தே சர்க்கரை இல்லை, எண்ணெய் இல்லை, தொலைக்காட்சி இல்லை, நண்பர்கள் இல்லை, பொழுதுபோக்கு இல்லை. காலை 4 மணிக்கே எழுந்து உடற்பயிற்சி, தியானம், புத்தகம்,
எல்லாமே சரியாக இருக்க வேண்டும். வெளியில் பார்த்தால் மிகவும் ஒழுக்கமான மனிதர் போலத் தெரியும். ஆனால் உள்ளே என்ன நடக்கிறது? தொடர்ந்த அழுத்தம், தொடர்ந்த கட்டுப்பாடு, தொடர்ந்த பதற்றம். ஒரு நாள் சிறிய தவறு நடந்தாலும் நான் தோற்றுவிட்டேன் என்று நினைத்து விடுவார். அப்போது அந்த ஒழுக்கம் மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை, தண்டனையாக மாறிவிட்டது. இதுதான் அளவுக்கு மீறிய ஜென் சொல்லும் முக்கியமான செய்தி. அமைதியை அடைய வேண்டும் என்று நினைத்து அமைதியையே இழந்து விடக்கூடாது. இன்னொரு எளிய உதாரணம். ஒரு மாணவன் தேர்வுக்கு தயாராகிறான். தினமும் 2 மணி நேரம் படித்தாலே போதும். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? இரவு முழுவதும் தூங்காமல் படிக்கிறான். சாப்பாட்டைத் தவிர்க்கிறான். நண்பர்களைத் தவிர்க்கிறான். 1 மாதத்திற்குப் பிறகு உடல் சோர்வடைகிறது. மனமும் சோர்வடைகிறது. கவனம் குறைகிறது. அறிவு அதிகரிக்கவில்லை. மன அழுத்தம்தான் அதிகரித்தது. வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் கூட அளவுக்கு மீறினால் விஷமாக மாறிவிடும். ஜென் பயிற்சி செய்பவர்களுக்கு கூட இந்த சிக்கல் வரலாம். நான் எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும். எனக்கு கோபம் வரக்கூடாது. எனக்கு சோகம் வரக்கூடாது. என் மனதில் எண்ணங்கள் வரக்கூடாது. இப்படி பல விதிமுறைகளை தங்களுக்கு தாங்களே உருவாக்கிக் கொள்கிறார்கள். அதனால் இயல்பாக வாழ்வதையே மறந்து விடுகிறார்கள். உண்மையில் மனிதன் என்பவன் மனிதன்தான். சில நேரங்களில் கோபம் வரும். சில நேரங்களில் பயம் வரும். சில நேரங்களில் குழப்பமும் வரும். அதெல்லாம் இயல்பானதுதான். ஜென் சொல்வது உணர்ச்சிகளை முற்றிலும் நீக்கிவிடுங்கள் என்பதல்ல. அவற்றோடு உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்பதுதான். இதில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு சிறிய குழந்தையை பார்த்திருப்பீர்கள். அது அழும். 5 நிமிடங்களுக்குப் பிறகு சிரிக்கும். அதற்குப் பிறகு மீண்டும் விளையாட ஆரம்பித்துவிடும். ஏன்? உணர்ச்சி வந்தது. அதை வெளிப்படுத்தியது. அவ்வளவுதான். ஆனால் பெரியவர்கள் என்ன செய்கிறோம்? காலையில் அலுவலகத்தில் யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் மாலை வரை அதை மனதில் சுமந்து கொண்டே இருப்போம். இரவு தூங்கும்போதும் அதையே நினைத்துக் கொண்டிருப்போம். மறுநாளும் அதைப் பற்றியே பேசிக் கொண்டிருப்போம். ஒரு சிறிய சம்பவம் முழு வாழ்க்கையையும் ஆக்கிரமித்து விடுகிறது. ஜென் என்ன சொல்கிறது? சம்பவத்தை விடுங்கள். பிடித்துக் கொள்ளாதீர்கள். அதுதான் வாழ்க்கையின் இயல்பான ஓட்டம். இன்னொரு உதாரணத்தைப் பார்ப்போம். நீங்கள் ஒரு நதிக்கரையில் நிற்கிறீர்கள். நதிநீர் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை உங்கள் கைகளால் பிடித்து வைத்துக் கொள்ள முடியுமா? முடியாது. வாழ்க்கையும் அதே போலத்தான். ஒவ்வொரு நொடியும் புதிது. ஆனால் நாம் பழைய நினைவுகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு இருக்கிறோம். அதனால்தான் நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை. அளவுக்கு மீறிய ஜென் என்று சொல்லும்போது இந்த தலைப்பு ஆன்மீக அகங்காரத்தைப் பற்றியும் பேசுகிறது. சிலர் தியானம் செய்ய ஆரம்பித்த பிறகு மனதில் கொஞ்சம் அமைதி கிடைக்கும். உடனே என்ன நினைக்க ஆரம்பிப்பார்கள்? நான் வேற லெவல். மற்றவர்களுக்கு இன்னும் புரியவில்லை. நான் மிகவும் ஆன்மீகமானவன். இந்த எண்ணம் வந்தவுடன் அகங்காரம் புதிய உடை அணிந்து மீண்டும் வந்துவிட்டது. முன்பு அந்த அகங்காரம் பணத்தைச் சுற்றி இருந்தது. இப்போது அது ஆன்மீகத்தைச் சுற்றி இருக்கிறது. மாறியது என்ன? உடை மட்டும்தான். அகங்காரம் அதேதான். ஜென் இதயம் மிகவும் அழகாகச் சுட்டிக்காட்டுகிறது. நீங்கள் உண்மையாக அமைதியாக இருந்தால் அதை யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு மலர் மலரும்போது நான் மலர்ந்துவிட்டேன் என்று அறிவிப்பதில்லை. அதன் மனம் இயல்பாகவே பரவுகிறது. அதேபோல் உண்மையான உள் அமைதி இருந்தால் அது நம்முடைய செயல்களில் தெரியும். அதை வார்த்தைகளால் நிரூபிக்க வேண்டியதில்லை. ஒரு அலுவலக உதாரணத்தைப் பார்ப்போம். 2 மேலாளர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் தினமும் நான் மிகவும் அமைதியான மனிதன் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். ஆனால் ஒரு சிறிய தவறு நடந்தாலே சத்தமாக கோபப்படுவார். மற்றொருவர்
தன்னை பற்றி எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக கேட்பார். குழுவினருக்கு ஆதரவாக இருப்பார். இப்போது சொல்லுங்கள், உண்மையில் யார் அமைதியானவர்? சொல்லிக் கொண்டிருப்பவரா அல்லது இயல்பாக நடந்து கொள்பவரா? பதில் நமக்கே தெரியும். உண்மையான ஜென் என்பது விளக்கம் அல்ல. அது ஒரு அனுபவம். அது ஒரு நடத்தை. அது ஒரு இருப்பு. இந்த தலைப்பு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறது. வாழ்க்கையை மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். தீவிரம் வேறு, நேர்மை வேறு. நாம் வேலையை முழு நேர்மையுடன் செய்யலாம். ஆனால் எல்லாவற்றையும் தீவிரமாக எடுத்துக்கொண்டால் சிரிக்க மறந்துவிடுவோம். ஓய்வெடுக்க மறந்துவிடுவோம். குடும்பத்துடன் நேரம் செலவிட மறந்துவிடுவோம். வாழ்க்கையை ரசிக்க மறந்துவிடுவோம். ஜென் தத்துவத்தில் நகைச்சுவைக்கு மிகவும் முக்கியமான இடம் உண்டு. சிரிப்பு இருக்கும் இடத்தில் அகங்காரம் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். மனம் தளர்வடையும். மென்மையாக மாறும். அப்போதுதான் வாழ்க்கையை தெளிவாக பார்க்க முடியும். அதனால்தான் அளவுக்கு மீறிய ஜென் என்று சொல்வது. ஜென்னை நிராகரியுங்கள் என்பதல்ல. ஜென் என்ற கருத்தையே இறுக்கமாக பற்றிக் கொள்ளாதீர்கள் என்பதுதான். அமைதியை அடைய வேண்டும் என்று நினைத்து அமைதியாக இருப்பதற்கான திறமையையே இழந்துவிடாதீர்கள். தியானம் செய்யுங்கள். ஆனால் நான் தியானம் செய்கிறேன் என்று பெருமை கொள்ளாதீர்கள். அமைதியாக இருங்கள். ஆனால் அமைதியாக இருக்க வேண்டும் என்று உங்கள் மேல் அழுத்தம் கொடுக்காதீர்கள். வாழ்க்கை அதன் இயல்பான ஓட்டத்தில் செல்லட்டும். நீங்களும் அதனோடு சேர்ந்து பயணியுங்கள். அப்போதுதான் ஜென் என்பது ஒரு பயிற்சியாக இல்லாமல் இயல்பான வாழ்க்கை முறையாக மாறும். அது அதிகமான ஒழுக்கமும் அல்ல, அதிகமான சுதந்திரமும் அல்ல. மிகவும் எளிமையான, மிகவும் லேசான, மிகவும் இயல்பான வாழ்க்கை முறை. அதை வலுக்கட்டாயப்படுத்தாமல், நிரூபிக்க முயலாமல், இறுக்கமாக பற்றிக்கொள்ளாமல் அனுபவிக்க ஆரம்பித்தால்தான் அளவுக்கு மீறிய ஜென் என்ற தலைப்பின் உண்மையான சாராம்சம் நமக்கு புரியும். மூன்றாவது தலைப்பு, கியோட்டோவின் ஆளுநர், தி கவர்னர் ஆஃப் கியோட்டோ. இந்த தலைப்பு நமக்கு ஒரு மிக முக்கியமான வாழ்க்கை பாடத்தை கற்றுத் தருகிறது. நம் சமூகத்தில் பதவி, அதிகாரம், மரியாதை, பணம், செல்வாக்கு இவற்றுக்கெல்லாம் நாம் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி, ஒரு மாவட்ட ஆட்சியர், ஒரு அமைச்சர் அல்லது ஒரு புகழ்பெற்ற தொழிலதிபர், இவர்களின் வாழ்க்கை முழுமையாக நிறைவடைந்தது என்று நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் ஜென் என்ன சொல்கிறது? வெளியில் இருக்கும் பதவியை விட உள்ளே இருக்கும் மனநிலையே ஒரு மனிதனின் உண்மையான மதிப்பை நிர்ணயிக்கிறது. ஒரு பெரிய அலுவலகத்திற்கு நீங்கள் முதல் முறையாகச் செல்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். வரவேற்பு அறை, பாதுகாப்பு அதிகாரிகள், உதவியாளர்கள், கூட்ட அறைகள் எல்லாமே பிரமாண்டமாக இருக்கும். இறுதியில் அந்த நிறுவனத்தின் உரிமையாளரை சந்திக்கிறீர்கள். அவருடைய மேசை, நாற்காலி, அலுவலக அறை இவற்றைப் பார்த்தவுடன் இயல்பாகவே மரியாதை தோன்றும். ஆனால் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். பெரியது அந்த நாற்காலியா அல்லது அந்த மனிதரின் விழிப்புணர்வா? ஜென் இந்த கேள்வியைத்தான் நமக்குக் கேட்கிறது. நாம் நீண்ட காலமாக ஒரு மாயையில் வாழ்கிறோம். இன்னும் ஒரு பதவி உயர்வு கிடைத்தால் சந்தோஷம். சம்பளம் இன்னும் கொஞ்சம் அதிகமானால் வாழ்க்கை செட்டாகிவிடும். இன்னும் கொஞ்சம் அங்கீகாரம் கிடைத்தால்தான் அமைதியு. ஆனால் அந்த இலக்கை அடைந்த பிறகு என்ன நடக்கிறது? சில நாட்கள் மகிழ்ச்சி. பிறகு அடுத்த இலக்கு. மீண்டும் அடுத்த இலக்கு. இந்த ஓட்டம் ஒருபோதும் முடிவதில்லை. இந்த தலைப்பு சொல்வது ஆசை தவறு என்பதல்ல. ஆனால் நம்முடைய அடையாளத்தையே அந்த ஆசையோடு இணைத்துக் கொள்வதுதான் பிரச்சினை. ஒரு ஆளுநருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் மரியாதை கொடுக்கலாம். பெரிய பொறுப்புகள் இருக்கலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அவருடைய மனம் அமைதியில்லாமல் இருந்தால்
அந்த பதவி அவருக்கு அமைதியை கொடுக்க முடியுமா? முடியாது. அதேபோல் ஒரு சாதாரண விவசாயியாக இருக்கலாம். ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கலாம். ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கலாம். அவர்களுடைய மனம் தெளிவாகவும் இதயம் இலகுவாகவும் இருந்தால் அவர்கள் அனுபவிக்கும் மகிழ்ச்சி முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். ஜென் யாரையும் யாருடனும் ஒப்பிடுவதில்லை. அது நம்முடைய கவனத்தை வெளியில் இருந்து உள்ளே திருப்புகிறது. ஒரு எளிய உதாரணம். நீங்கள் ஒரு புதிய கைபேசியை வாங்குகிறீர்கள். முதல் வாரம் மிகவும் கவனமாக பயன்படுத்துவீர்கள். கவர், டெம்பர்ட் கிளாஸ், சுத்தம் எல்லாமே சரியாக இருக்கும். ஒரு மாதத்திற்குப் பிறகு அது சாதாரணமாகிவிடும். 6 மாதங்களுக்குப் பிறகு மீண்டும் புதிய மாடலை பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். மாறியது கைபேசியா? இல்லை, மாறியது மனம்தான். அதேபோல் பதவி, பணம், புகழ் இவை அனைத்தும் தற்காலிகமான உற்சாகத்தை மட்டுமே தரும். நிரந்தரமான நிறைவைத் தர முடியாது. இந்த தலைப்பில் இன்னொரு அழகான செய்தி இருக்கிறது. உண்மையான ஞானத்திற்கு அகங்காரம்தான் மிக பெரிய தடையாக இருக்கிறது. நாம் பொதுவாக யாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம்? நம்மை விட உயர்ந்த பதவியில் இருப்பவர்களிடமிருந்துதான். ஆனால் ஜென் என்ன சொல்கிறது? உண்மையான பாடம் யாரிடமிருந்தும் வரலாம். ஒரு சிறிய குழந்தையிடமிருந்தும் வரலாம். ஒரு தோட்டக்காரரிடமிருந்தும் வரலாம். ஒரு அந்நியரிடமிருந்தும் வரலாம். ஏனென்றால் உண்மைக்கு பதவி தேவையில்லை. ஒரு அலுவலகத்தை நினைத்துப் பாருங்கள். ஒரு மூத்த மேலாளர் இருக்கிறார். புதிதாக சேர்ந்த ஒரு இளைஞர் ஒரு நல்ல யோசனையைச் சொல்கிறார். அகங்காரத்தால் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டால் ஒரு நல்ல வாய்ப்பு இழக்கப்படும். ஆனால் பணிவுடன், நல்ல யோசனை, முயற்சி செய்து பார்ப்போம் என்று சொன்னால் நிறுவனமும் வளரும், அவரும் வளர்வார். பணிவு என்பது நாம் சிறியவர்கள் என்பதல்ல. எப்போதும் கற்றுக்கொள்ள தயாராக இருப்பதுதான் பணிவு. ஜென் தத்துவத்தில் பணிவிற்கு மிக முக்கியமான இடம் உண்டு. ஏற்கனவே நிரம்பிய கோப்பையில் தேநீர் ஊற்ற முடியாது. கோப்பை காலியாக இருந்தால்தான் புதிய தேநீர் நிரம்பும். அதேபோல் எனக்கு எல்லாமே தெரியும் என்ற மனநிலை இருந்தால் புதிய அறிவு உள்ளே வராது. இன்னும் நான் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே ஞானத்தின் தொடக்கம். ஒரு குடும்ப உதாரணம். ஒரு தந்தை இருக்கிறார். அவருடைய மகன் அல்லது மகள் ஏதோ ஒன்றை விளக்க முயல்கிறார்கள். உடனே அவர், எனக்கு உன்னைவிட அனுபவம் அதிகம் என்று சொல்லிவிடுகிறார். அனுபவம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் உண்மை சில நேரங்களில் யார் மூலமாக வேண்டுமானாலும் வரலாம். அதை ஏற்றுக்கொள்ளும் தைரியம்தான் முக்கியம். ஜென் அந்த தைரியத்தை வளர்க்கிறது. இந்த தலைப்பு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கூறுகிறது. மரியாதை என்பது பயம் அல்ல. நம் சமூகத்தில் சிலர், நான் மூத்தவன் நான் முதலாளர் நான் தந்தை நான் தலைவர் என்று சொல்லி மரியாதையை வலுக்கட்டாயமாக எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையான மரியாதையை கட்டளையிட்டு வாங்க முடியாது. அதை சம்பாதிக்க வேண்டும். ஒரு ஆசிரியரை நினைத்துப் பாருங்கள். ஒருவர் தினமும் மாணவர்களிடம் கோபமாக கத்துகிறார். மற்றொருவர் பொறுமையாக பாடம் நடத்துகிறார். அனைத்து சந்தேகங்களையும் அன்போடு தெளிவுபடுத்துகிறார். ஓய்வு பெற்ற பிறகு மாணவர்கள் யாரை நினைவில் வைத்திருப்பார்கள்? அன்பைக் கொடுத்த ஆசிரியரைத்தான். அதிகாரம் தற்காலிகம், அன்பு நிரந்தரம். ஜென் இந்த வித்தியாசத்தை மிகவும் எளிமையாக நமக்கு புரிய வைக்கிறது. தலைமை என்பது கட்டுப்படுத்துவது அல்ல. அது ஒரு இருப்பு, ஒரு விழிப்புணர்வு, ஒரு கருணை. ஒரு தலைவர் அறைக்குள் வந்தவுடன் மக்கள் பயப்படக்கூடாது. நம்பிக்கையுடன் உணர வேண்டும். அதுவே உண்மையான தலைமை. இந்த தலைப்பின் சாராம்சம் என்னவென்றால், வெளியில் இருக்கும் பட்டத்தை விட உள்ளே இருக்கும் தெளிவே முக்கியம்.
நம் பெயருக்கு முன்னால் என்ன பதவி இருக்கிறது என்பது வாழ்க்கையை நிர்ணயிப்பதில்லை. நம் மனம் எப்படி எதிர்வினையாற்றுகிறது, அகங்காரம் எவ்வளவு இருக்கிறது, பணிவு எவ்வளவு இருக்கிறது, விழிப்புணர்வு எவ்வளவு இருக்கிறது, இவைகள்தான் நம் வாழ்க்கையின் உண்மையான தரத்தை நிர்ணயிக்கின்றன. ஒருவர் ஆளுநராக இருந்தாலும் சாதாரண மனிதராக இருந்தாலும் வாழ்க்கையை அனுபவிப்பதில் எல்லோரும் ஒரே மாதிரிதான். சிரிப்பு, அழுகை, பயம், ஆசை, மகிழ்ச்சி, இவை அனைத்தும் அனைவருக்கும் பொதுவானவை. வித்தியாசம் ஒன்றே: யார் விழிப்புணர்வுடன் வாழ்கிறார்கள், யார் அகங்காரத்துடன் வாழ்கிறார்கள் என்பதில்தான். இந்த தலைப்பு நமக்குச் சொல்லும் மிகப்பெரிய வாழ்க்கை பாடம் இதுதான். பதவி கிடைத்தாலும் அதை தலையில் சுமையாகச் சுமக்காமல், அதை ஒரு பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு மனதில் எளிமையை தக்கவைத்துக் கொண்டால் மட்டுமே உண்மையான சுதந்திரமும் உண்மையான ஞானமும் நம் வாழ்க்கையில் மலரும். 4வது தலைப்பு: மலையின் மேல் இருந்த மனிதன், த மேன் ஆன் த ஹில். இந்த தலைப்பு நம் மனதில் மிகவும் அழகான ஒரு கேள்வியை எழுப்புகிறது. ஒரு மலை உச்சியில் தனியாக அமர்ந்திருக்கும் ஒருவரை பார்த்தால் நம் முதல் எண்ணம் என்னவாக இருக்கும்? இவர் உலகத்தை விட்டு விலகிவிட்டாரா? வாழ்க்கையில் ஏமாற்றமடைந்து விட்டாரா? அல்லது மிகவும் ஆன்மீகமானவரா என்று உடனே ஒரு முத்திரை குத்திவிடுகிறோம். ஆனால் ஜென் என்ன சொல்கிறது? ஒரு மனிதன் வெளியில் எங்கு இருக்கிறான் என்பதல்ல முக்கியம், அவன் உள்ளுக்குள் எங்கு இருக்கிறான் என்பதுதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் ஒரு சத்தம் இருக்கிறது. தொலைபேசி ஒலிக்கிறது, செய்திகள் வருகின்றன, அலுவலக அழைப்புகள், போக்குவரத்து சத்தம், தொலைக்காட்சி, சமூக வலைத்தளங்கள். ஒரு நிமிடம் கூட முழுமையான அமைதி கிடைப்பது மிகவும் அரிது. ஆனால் இந்த தலைப்பு பேசுவது வெளிப்புற அமைதியைப் பற்றி மட்டுமல்ல, உள்ளுக்குள் இருக்கும் அமைதியைப் பற்றிதான். சிறிது யோசித்துப் பாருங்கள். அறையில் யாரும் இல்லாவிட்டாலும் மனம் அமைதியாக இருக்கிறதா? பெரும்பாலும் இல்லை. உடல் மட்டுமே தனியாக இருக்கும். மனம் கூட்டம் நிறைந்த சந்தையைப் போல இருக்கும். நேற்று நடந்தவை, நாளை நடக்கப் போகிறவை, பயம், எதிர்பார்ப்பு, ஒப்பீடு, இவை அனைத்தும் சேர்ந்து நமக்குள் ஒரு கண்ணுக்கு தெரியாத கூட்டத்தை உருவாக்கிவிடுகின்றன. ஜென் சொல்வது, தனிமை வேறு, தனித்து இருப்பது வேறு. தனிமை என்றால் என்னுடன் யாரும் இல்லையோ என்ற வேதனை. தனித்து இருப்பது என்றால் எனக்கே நான் போதும் என்ற நிறைவு. இந்த இரண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை என்று கற்பனை செய்து பாருங்கள். வீட்டில் உள்ள அனைவரும் வெளியே சென்று விட்டார்கள். நீங்கள் மட்டும் வீட்டில் இருக்கிறீர்கள். பலருக்கு உடனே தொலைக்காட்சியை இயக்க வேண்டும் என்று தோன்றும், அல்லது கைபேசியை எடுத்து பார்க்க வேண்டும் என்று தோன்றும், இசை கேட்க வேண்டும் என்று தோன்றும். ஏன்? அமைதி நமக்கு அசௌகரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த அமைதியில் எண்ணங்கள் மேலே வர ஆரம்பிக்கும். ஆனால் ஜென் என்ன சொல்கிறது? சிறிது நேரம் அந்த அமைதியோடு அமர்ந்து பாருங்கள். அதிலிருந்து தப்பிக்க முயற்சிக்காதீர்கள். முதலில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பிறகு மனம் லேசாகத் தோன்றும். அதற்குப் பிறகு நமக்கே நம்முடைய துணை பிடிக்க ஆரம்பிக்கும். இதுதான் இந்த தலைப்பின் முக்கியமான சாராம்சம். இன்னொரு உதாரணத்தைப் பார்ப்போம். ஒரு பூங்காவில் இருக்கிற பெஞ்சில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். முதல் 5 நிமிடங்கள் கைபேசியை பார்ப்பீர்கள். அடுத்த 5 நிமிடங்கள் சுற்றி யாராவது வருகிறார்களா என்று பார்ப்பீர்கள். ஆனால் கைபேசியை ஓரமாக வைத்துவிட்டு மரங்களைப் பார்த்து, காற்றின் மென்மையை உணர்ந்து, பறவைகளின் குரலைக் கேட்க ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? மெல்ல மெல்ல மனத்தின் வேகம் குறைய ஆரம்பிக்கும். அது முற்றிலும் வேறுபட்ட ஒரு அனுபவமாக இருக்கும். ஜென் என்ன சொல்கிறது? இயற்கை நமக்கு ஒரு மிகச் சிறந்த ஆசிரியர். இயற்கைக்கு அவசரம் என்றே தெரியாது.
மரம் விரைவாக வளர வேண்டும் என்று கவலைப்படுவதில்லை. மலர் சீக்கிரம் மலர வேண்டும் என்று பயப்படுவதில்லை. நதி, நான் தாமதமாக ஓடுகிறேன் என்று பதற்றப்படுவதில்லை. அனைத்தும் இயற்கையான தாளத்தில் நடைபெறுகின்றன. ஆனால் மனிதன் மட்டும் எப்போதும் ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறான். காலை முதல் இரவு வரை ஒரு பட்டியல். இதை முடிக்க வேண்டும், அதை அடைய வேண்டும், அடுத்த இலக்கு, அடுத்த திட்டம், அடுத்த முதலீடு, அடுத்த வெற்றி. இந்த ஓட்டம் தவறு அல்ல. ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கும்போது வாழ மறந்துவிடுவதுதான் உண்மையான பிரச்சினை. மலையின் மேல் இருந்த மனிதன் என்ன சொல்கிறது? சிறிது நேரம் நின்று பாருங்கள். வாழ்க்கையை கவனியுங்கள். தேநீர் குடிக்கும்போது அதன் சுவையை உணருங்கள். குடும்பத்துடன் பேசும்போது கைபேசியை ஓரமாக வைத்துவிடுங்கள். மழை பெய்யும்போது அதை ரசிக்க சிறிது நேரம் ஒதுக்குங்கள். இவை அனைத்தும் மிகவும் எளிமையான விஷயங்கள்தான். ஆனால் நாம் மறந்துபோன விஷயங்கள். ஒரு அலுவலக உதாரணம். மதிய உணவு இடைவேளை வந்துவிட்டது. அனைவரும் உணவகத்தில் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் கைபேசியை பார்த்துக் கொண்டே சாப்பிடுகிறார்கள். அவர்கள் உணவின் சுவையை உணர்கிறார்களா? அல்லது அறிவிப்புகளின் சுவையை ரசிக்கிறார்களா? உடல் அங்கே இருக்கிறது. ஆனால் மனம் வேறு எங்கோ இருக்கிறது. ஜென் என்ன சொல்கிறது? உடல் இருக்கும் இடத்திலேயே மனமும் இருக்க வேண்டும். அதுதான் இருப்பு உணர்வு, பிரசன்ஸ், ட்ரூத். இந்தச் சொல் மிகவும் பெரிய ஆன்மீக வார்த்தையாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது மிகவும் எளிமையானது. உங்கள் அம்மா பேசும்போது முழு கவனத்துடன் கேட்பது, அதுதான் இருப்பு உணர்வு. நண்பருடன் நடக்கும்போது கைபேசியை பார்க்காமல் உரையாடுவது, அதுதான் இருப்பு உணர்வு. உணவு சாப்பிடும்போது உணவின் மீது முழு கவனம் செலுத்துவது, அதுதான் இருப்பு உணர்வு. தியானம் என்பது இந்த பழக்கத்தின் விரிவான வடிவம்தான். இந்த தலைப்பு இன்னொரு முக்கியமான பாடத்தையும் கற்றுத் தருகிறது. நாம் எப்போதும் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடிக் கொண்டே இருக்கிறோம். அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார்? அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? அவர் வெளிநாட்டில் செட்டிலாகிவிட்டார். அவர்களுக்கு பெரிய வீடு இருக்கிறது. இந்த ஒப்பீடு ஒருபோதும் முடிவதில்லை. ஒப்பீடு இருக்கும் வரை அமைதி வராது. மலையின் மேல் அமர்ந்திருக்கும் அந்த மனிதன் யாருடனும் போட்டி போடவில்லை. யாரையும் வெல்ல முயற்சிக்கவில்லை. யாரிடமும் தன்னை நிரூபிக்க முயற்சிக்கவில்லை. அதனால்தான் அவரிடம் ஒரு இலகுவான மனநிலை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பல சுமைகளை நாமே உருவாக்கிக் கொள்கிறோம். மற்றவர்களின் கருத்துகள், சமூகத்தின் எதிர்பார்ப்புகள், உறவினர்களின் ஒப்பீடுகள், நண்பர்களின் சாதனைகள், இவை அனைத்தையும் ஒரு கனமான பையைப் போல சுமந்து கொண்டு நடக்கிறோம். ஜென் என்ன சொல்கிறது? மெல்ல மெல்ல இந்த தேவையற்ற சுமைகளை கீழே இறக்கி வையுங்கள். அப்போதுதான் வாழ்க்கை பயணம் மிகவும் எளிதாக மாறும். ஒரு எளிய உதாரணம். ரயில் பயணம் செல்லும்போது தேவையற்ற சாமான்களை எடுத்துச் சென்றால் பயணம் சிரமமாக இருக்கும். ஆனால் குறைவான சுமையுடன் சென்றால் பயணம் மிகவும் சுகமாக இருக்கும். மனமும் அதேபோலத்தான். பழைய கோபம், பழைய குற்ற உணர்வு, பழைய பொறாமை, பழைய ஒப்பீடுகள், இவை அனைத்தும் தேவையற்ற சுமைகள். அவற்றை விடுவிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை மிகவும் இலகுவாக மாறும். இந்த தலைப்பில் வரும் மலை என்பது ஒரு புவியியல் இடத்தை மட்டும் குறிக்கவில்லை. அது ஒரு உள் மனநிலையை குறிக்கிறது. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் அந்த மலையை அனுபவிக்க முடியும். அலுவலகத்தில் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியும். பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தாலும் அதை உணர முடியும். சிறிது விழிப்புணர்வுடன் மூச்சை கவனியுங்கள். சிறிது நேரம் அமைதியாக பாருங்கள். நிகழ்காலத்தில் இருங்கள்.
அவ்வளவுதான். இந்த தலைப்பு சொல்லும் மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், அமைதி என்பது உலகத்தை விட்டு ஓடிப்போவதல்ல. உலகத்திற்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு உள்ளுக்குள் இருக்கும் அமைதியான மையத்தை கண்டுபிடிப்பதுதான். மலையின் உச்சியில் அமர்ந்திருக்கும் அந்த மனிதனைப் போல நாமும் நம் மனதிற்குள் ஒரு உயர்ந்த அமைதியான இடத்தை கண்டுபிடிக்க முடியும். அங்கே ஒப்பீடு இல்லை, அவசரம் இல்லை, யாரிடமும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இருப்பதை இருப்பது போலவே பார்க்க ஆரம்பித்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவமாக மாறும். அப்போதுதான் வெளியில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு அமைதியான மலை உச்சியில் அமர்ந்திருப்பதைப் போன்ற ஆழமான நிம்மதியை அனுபவிக்க ஆரம்பிப்போம். 5வது தலைப்பு, ஒரு நல்ல திடீர் உதை, a good swift kick. இந்த தலைப்பின் பெயரை பார்த்தவுடன் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நல்ல திடீர் உதை என்றால் என்ன? ஜென் பற்றி பேசும்போது மென்மையான வார்த்தைகள், அமைதியான அறிவுரைகள், தியானம், இவற்றைத்தான் நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் இங்கே உதை என்ற வார்த்தை வருகிறது. இது உடல் வன்முறையைப் பற்றியது அல்ல. இது ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பது போல வாழும் மனதை ஒரே நொடியில் விழித்தெழச் செய்யும் ஒரு வலிமையான விழிப்புணர்வு அழைப்பை பற்றியது. நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை தானியங்கி முறையில்தான் வாழ்கிறோம். காலை அலாரம் ஒலிக்கிறது, எழுந்திருப்போம், பல் துலக்குவோம், காபி குடிப்போம், கைபேசியை பார்ப்போம், அலுவலகம் செல்வோம், மதிய உணவு, வீடு, தொலைக்காட்சி, தூக்கம். மறுநாளும் அதே சுழற்சி. ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, பல வருடங்களாக அதே வாழ்க்கை முறை. சிறிது யோசித்துப் பாருங்கள். நாம் உண்மையாக விழிப்புணர்வுடன் வாழ்கிறோமா? அல்லது பழக்கங்களின் ஓட்டத்தில் மட்டும் பயணிக்கிறோமா? ஜென் இந்த கேள்வியைத்தான் நம்மிடம் கேட்கிறது. பல நேரங்களில் மென்மையான அறிவுரைகள் மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்தாது. எல்லோரும் சொல்வார்கள், மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் ஜூட், உடல் நலத்தை கவனியுங்கள் ஜூட், குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள் ஜூட், சிறிது ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் ஜூட். நாமும் சரி ஜூட் என்று சொல்லிவிடுவோம். ஆனால் மறுநாள் மீண்டும் அதே பழைய வாழ்க்கை. ஏன்? அந்த வார்த்தைகள் காதுகளுக்குள் மட்டுமே செல்கின்றன. விழிப்புணர்வு இதயத்திற்குள் செல்லவில்லை. அப்போதுதான் வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு ஒரு திடீர் உதை கொடுக்கும். அது ஒரு தோல்வியாக இருக்கலாம், எதிர்பாராத வேலை இழப்பாக இருக்கலாம், ஒரு உடல்நல பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது நமக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் சொன்ன ஒரு வாக்கியமாக இருக்கலாம். அந்த ஒரே சம்பவம் நம் முழு வாழ்க்கையையும் வேறு கோணத்தில் பார்க்க வைக்கும். அப்போதுதான் நாம் நின்று சிந்திக்க ஆரம்பிப்போம். உண்மையில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இந்த ஓட்டம் எல்லாம் எதற்காக? எனக்கு உண்மையில் என்ன வேண்டும்? இந்த கேள்விகள்தான் விழிப்புணர்வின் தொடக்கம். ஒரு எளிய உதாரணம். நீங்கள் சாலையில் நடந்து கொண்டே கைபேசியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். திடீரென்று ஒரு இருசக்கர வாகனம் ஹாரன் அடிக்கிறது. உடனே நீங்கள் நிஜ உலகிற்கு திரும்பி விடுகிறீர்கள். அந்த ஹாரன் இனிமையான ஒலி அல்ல, ஆனால் அது உங்கள் கவனத்தை காப்பாற்றிவிட்டது. ஜென்னில் சொல்லப்படும் திடீர் உதை என்பதும் அதுபோலத்தான். ஆறுதலான பழக்கங்களில் தூங்கிக் கொண்டிருக்கும் மனதை ஒரே கணத்தில் நிகழ்காலத்திற்கு அழைத்து வரும் ஒரு விழிப்புணர்வு சைகை. ஒரு அலுவலக உதாரணம். ஒரு ஊழியர் தினமும் தாமதமாக வருகிறார். மேலாளர் பல நாட்களாக மென்மையாகச் சொல்கிறார், தயவு செய்து நேரத்தை பின்பற்றுங்கள் ஜூ. அவர் மாறவே இல்லை. ஒரு நாள் மேலாளர் மிகவும் கடுமையான எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்போதுதான் அந்த ஊழியர் உணர ஆரம்பிக்கிறார். அந்த எச்சரிக்கை இனிமையானதாக இருக்கவில்லை, ஆனால் அதுதான் அவரை மாற்ற உதவியது. வாழ்க்கையில் சில பாடங்கள் மென்மையாக வரும்.
சில பாடங்கள் மிகவும் வலிமையாக வரும். ஜென் என்ன சொல்கிறது? அந்த பாடம் எந்த வடிவத்தில் வந்தது என்பது முக்கியமல்ல. அது நம்முடைய விழிப்புணர்வை எழுப்பியதா என்பதுதான் முக்கியம். இந்த தலைப்பு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கூறுகிறது. நம்முடைய அகங்காரத்திற்கு மிகவும் பிடிக்காத ஒன்று திருத்தப்படுவது. யாராவது நம்முடைய தவறைச் சொன்னாலே உடனே தற்காப்பு மனநிலைக்கு சென்று விடுகிறோம். அது என்னுடைய தவறு இல்லை ஹூட். சூழ்நிலை அப்படித்தான் ஹூட். அவர்தான் காரணம் ஹூட். எல்லாமே அவர்களுடைய தவறு ஹூட். பொறுப்பைத் தவிர்ப்பது மிகவும் எளிது. ஆனால் அதனால் வளர்ச்சி வராது. ஒரு கண்ணாடி முன் நீங்கள் நிற்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். உங்கள் முகத்தில் தூசி இருக்கிறது. கண்ணாடி அதை தெளிவாகக் காட்டுகிறது. இப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? கண்ணாடி மீது கோபப்படுவீர்களா? அல்லது முகத்தைச் சுத்தம் செய்வீர்களா? ஜென் என்ன சொல்கிறது? வாழ்க்கை நமக்கு ஒரு கண்ணாடி போன்றது. யாராவது சொல்லும் கருத்து நம்மை வலிக்கச் செய்யலாம். ஆனால் அதில் கொஞ்சமாவது உண்மை இருக்கிறதா என்று அமைதியாகப் பார்த்தால் அது நம்முடைய வளர்ச்சிக்கே உதவும். இதனால் எல்லா விமர்சனங்களும் சரி என்று அர்த்தமில்லை. ஆனால் உடனே மறுப்பதற்கு பதிலாக முதலில் கவனியுங்கள். கவனிப்பதுதான் ஜென்னின் மையக் கருத்து. ஒரு குடும்ப உதாரணத்தை பார்ப்போம். ஒரு அம்மா தினமும் சொல்கிறார், கைபேசியை கொஞ்சம் குறைவாக பயன்படுத்தியு. ஆனால் குழந்தைகள் கேட்பதில்லை. ஒருநாள் கைபேசி பழுதாகிவிடுகிறது. அதில் இருந்த அனைத்து தகவல்களும் அழிந்து விடுகின்றன. அப்போதுதான் அதன் மதிப்பு புரிகிறது. வாழ்க்கையும் சில நேரங்களில் இப்படித்தான் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறது. திடீர் உதை என்பது தண்டனை அல்ல. அது ஒரு விழிப்புணர்வு. இந்த தலைப்பில் இன்னொரு ஆழமான செய்தியும் இருக்கிறது. நம்முடைய சௌகரியமான எல்லை பல நேரங்களில் மிகவும் ஆபத்தானது. சௌகரியமாக இருப்பது தவறல்ல. ஆனால் அதிலேயே தூங்கிவிடுவதுதான் பிரச்சினை. ஒரு விதியை நினைத்துப் பாருங்கள். அது மண்ணுக்குள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது. வெளியே வருவதற்கு பயமாக இருக்கலாம். ஆனால் அது உடையாமல் இருந்தால் ஒரு மரமாக வளர முடியுமா? முடியாது. வளர்ச்சிக்கு கொஞ்சம் அசௌகரியம் அவசியம். வண்ணத்துப் பூச்சியும் அதன் கூட்டை உடைத்துத்தான் வெளியே வருகிறது. அந்த போராட்டம் இல்லை என்றால் அதன் சிறகுகள் வலிமை பெறாது. அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் வரும் சவால்கள் எல்லாம் எதிரிகள் அல்ல. பல நேரங்களில் அவைகள்தான் நம்முடைய ஆசிரியர்கள். ஜென் இதை மிகவும் அமைதியாக நமக்கு புரிய வைக்கிறது. சவால் வந்தவுடன் ஏன் எனக்கே என்று கேட்பதற்குப் பதிலாக இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று கேட்க ஆரம்பித்தால் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே மாறிவிடும். இந்த தலைப்பு உடனடி எதிர்வினையை விட விழிப்புணர்வுடன் பதிலளிப்பதே முக்கியம் என்று சொல்கிறது. யாராவது கோபமாக பேசினால் நாமும் கோபமாக பதில் சொல்வது மிகவும் எளிது. ஆனால் ஒரு நொடி அமைதியாக நின்றால், ஒரு ஆழமான மூச்சை எடுத்தால் முழு சூழ்நிலையும் மாறிவிடலாம். அந்த ஒரு நொடியின் விழிப்புணர்வே ஜென் பயிற்சி. அதுதான் உண்மையான திடீர் உதவி. மனம் பழைய பழக்கங்களுக்கு திரும்பும்போது விழிப்புணர்வு அதை நிறுத்துகிறது. ஒரு தினசரி நிகழ்வைப் பார்ப்போம். போக்குவரத்து சிக்னலில் யாரோ ஒருவர் உங்களிடம் சத்தமாக கோபப்படுகிறார். இயல்பாக நாமும் திருப்பிக் கோபப்படுவோம். முழு நாளும் மனநிலை கெட்டுப் போய்விடும். ஆனால் ஒரு நிமிடம் அமைதியாகக் கவனித்தால் இவருக்கு என்ன பிரச்சனை இருக்குமோ என்று யோசிக்க முடியும். உடனே கோபத்தின் தீவிரம் குறையும். எதிர்வினை பக்குவமான பதிலாக மாறும். இந்தச் சிறிய மாற்றங்கள்தான் பெரிய மாற்றங்களுக்கு அடித்தளமாக அமைகின்றன. இந்தத் தலைப்பின் சாராம்சம் என்னவென்றால், வாழ்க்கை நம்முடைய சௌகரியத்தை பாதுகாப்பதற்காக வரவில்லை. நம்முடைய விழிப்புணர்வை எழுப்புவதற்காக வந்திருக்கிறது. சில நேரங்களில் அது மென்மையாக பேசும். சில நேரங்களில் அது நம்மை வலிமையாக உலுக்கும்.
அந்த உலுக்கலை தண்டனையாக பார்க்காமல் விழித்தெழச் செய்யும் அழைப்பாக பார்க்க ஆரம்பித்தால் ஒவ்வொரு சிரமமும் ஒரு புதிய கதவைத் திறக்கும். ஒரு நல்ல திடீர் உதை நம்முடைய அகங்காரத்தை கொஞ்சம் ஓரமாகத் தள்ளி நம்முடைய உண்மையான விழிப்புணர்வை எழுப்பும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை தானியங்கி முறையிலிருந்து விழிப்புணர்வுடன் வாழும் வாழ்க்கையாக மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்கும். அதுதான் இந்த தலைப்பு சொல்ல வரும் மிகவும் அழகான மிகவும் ஆழமான செய்தி. 6வது மற்றும் இறுதித் தலைப்பு முரண்பாட்டின் பாதை, த பாத் ஆஃப் பாரடாக்ஸ். இந்த தலைப்பைத்தான் இந்த புத்தகத்தின் இதயம் என்று சொல்லலாம். முரண்பாடு என்றால் என்ன? ஒன்றுக்கொன்று எதிரானதாக தோன்றும் இரண்டு விஷயங்கள், ஆனால் இரண்டுமே ஒரே நேரத்தில் உண்மையாக இருப்பது. நம்முடைய சாதாரண தர்க்கத்திற்கு இது கொஞ்சம் குழப்பமாக தோன்றலாம். ஆனால் ஜென் என்ன சொல்கிறது? வாழ்க்கையை முழுவதுமாக தர்க்கத்தால் புரிந்து கொள்ள முடியாது. சில உண்மைகளை அனுபவித்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் தூங்க முயற்சி செய்கிறீர்கள். நான் இப்போதே கண்டிப்பாக தூங்க வேண்டும் என்று வற்புறுத்தினால் தூக்கம் வருமா? மிகவும் சிரமம். ஆனால் சரி, கொஞ்சம் தளர்வாக இருக்கலாம் என்று உடலையும் மனதையும் அமைதிப்படுத்தினால் தூக்கம் இயல்பாக வந்துவிடும். இதுதான் முரண்பாடு. வலுக்கட்டாயப்படுத்தினால் கிடைக்காது, விட்டுவிட்டால் கிடைக்கும். அன்பும் அதே போலத்தான். யாரையாவது வற்புறுத்தி என்னை நேசியூ என்று சொல்ல முடியுமா? முடியாது. மரியாதையும் அதேபோல். கட்டளையிட்டு வாங்க முடியாது. சம்பாதிக்கத்தான் முடியும். மகிழ்ச்சியும் அப்படித்தான். நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தினமும் மனதை வற்புறுத்தினால் மகிழ்ச்சி இன்னும் தூரமாகிவிடும். ஆனால் நிகழ்காலத்தை முழுமையாக வாழ ஆரம்பித்தால் மகிழ்ச்சி இயல்பாக மலரும். ஜென் இந்த இயல்பான ஓட்டத்தைத்தான் நமக்கு புரிய வைக்கிறது. நம்முடைய கல்வி முறை தர்க்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அது மிகவும் முக்கியமானது. கணிதத்திற்கு தர்க்கம் தேவை. பொறியியலுக்கு தர்க்கம் தேவை. வணிகத்திற்கும் தர்க்கம் தேவை. ஆனால் உறவுகளுக்கு, அன்பிற்கு, மன அமைதிக்கு, உள்ளார்ந்த மௌனத்திற்கு அங்கே தர்க்கம் மட்டும் போதாது. இதயமும் திறந்திருக்க வேண்டும். இந்த தலைப்பு சொல்வது, வாழ்க்கையை தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக பார்க்காதீர்கள். அனுபவிக்க வேண்டிய ஒரு மர்மமாக பாருங்கள். ஒரு மாலை சூரிய அஸ்தமனத்தை நீங்கள் ரசிக்கிறீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். அதை அறிவியல் ரீதியாக விளக்கலாம். சூரியனின் நிலை, பூமியின் சுழற்சி, ஒளியின் சிதறல் எல்லாமே சரியான விளக்கங்கள். ஆனால் அந்தச் சூரிய அஸ்தமனத்தை பார்த்தபோது நமக்குள் எழும் உணர்வை எந்தச் சமன்பாட்டாலும் விளக்க முடியுமா? முடியாது. அனுபவம்தான் முக்கியம். ஜென் அந்த அனுபவத்தை பற்றித்தான் பேசுகிறது. இன்னொரு உதாரணம். ஒரு சிறிய குழந்தை மழையில் நனைந்து மகிழ்ச்சியாக விளையாடுகிறது. அதற்கு நான் இப்போது ஒரு ஆன்மீக அனுபவத்தை பெறுகிறேன் என்று தெரியாது. அது வெறுமனே முழு மனதுடன், முழு ஈடுபாட்டுடன் அந்த நொடியை வாழ்கிறது. ஆனால் பெரியவர்கள், மழை வந்தவுடன் போக்குவரத்து நெரிசல், காலணி அழுக்காகிவிடும், கூட்டம் தாமதமாகிவிடும், கைபேசி நனைந்துவிடும், மனம் முழுவதும் கணக்குகளால் நிரம்பிவிடுகிறது. குழந்தை நிகழ்காலத்தில் இருக்கிறது. நாம் எதிர்காலத்தில் வாழ்கிறோம். ஜென் என்ன சொல்கிறது? குழந்தையைப் போன்ற அந்த அப்பாவியான விழிப்புணர்வை மீண்டும் கண்டுபிடியுங்கள். இந்த தலைப்பு இன்னொரு பெரிய முரண்பாட்டையும் சொல்கிறது. தேடிக்கொண்டே இருந்தால் தவறவிடுகிறோம். தேடுவதை நிறுத்தினால் கண்டுபிடிக்கிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாகத் தோன்றலாம். ஆனால் தினசரி வாழ்க்கையிலேயே இது நடக்கிறது.
ஒரு பெயர் மறந்துவிட்டது. எவ்வளவோ முயற்சி செய்து நினைக்கிறீர்கள். நினைவுக்கு வரவில்லை. சிறிது நேரம் அதை விட்டுவிட்டு வேறு வேலையை பார்த்தால் திடீரென்று அந்த பெயர் நினைவுக்கு வந்துவிடும். ஏன்? மனம் தளர்வடைந்து விட்டது. பதில் இயல்பாக வெளிப்பட்டது. மன அமைதியும் அப்படித்தான். நாம் வெளியே தேடி தேடி சோர்ந்து போகிறோம். ஆனால் ஜென் என்ன சொல்கிறது? சிறிது நேரம் நின்று பாருங்கள். ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கும் அமைதியை கவனியுங்கள். மேகங்கள் விலகிய பிறகு வானம் தெரியும் போல. எண்ணங்கள் அமைதியான பிறகு அமைதி ஏற்கனவே அங்கே இருப்பதை உணர்வீர்கள். ஒரு அலுவலக உதாரணம். ஒரு மேலாளர் தன் குழுவை முழுமையாக கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்கிறார். எல்லாவற்றிலும் தலையிடுகிறார். குழுவினர் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். மற்றொரு மேலாளர் நம்பிக்கை கொடுக்கிறார், ஆதரிக்கிறார், வழிகாட்டுகிறார். ஆனால் தேவையில்லாமல் தலையிடுவதில்லை. எந்த குழு சிறப்பாகச் செயல்படும்? பொதுவாக நம்பிக்கையை கொடுக்கும் தலைவரின் குழுதான். கட்டுப்பாடு குறைவு, முடிவு அதிகம். இதுவும் ஒரு முரண்பாடுதான். வாழ்க்கையில் சில விஷயங்களை இறுக்கமாக பிடித்தால் அவை நம்மை விட்டு விலகிவிடும். மென்மையாக கையாண்டால் நிலைத்திருக்கும். உறவுகளிலும் அதேதான். அளவுக்கு மீறிய உரிமை உணர்வு அன்பல்ல. சுதந்திரம் இருக்கும் இடத்தில்தான் ஆரோக்கியமான அன்பு வளர்க்கிறது. ஜென் இந்த சமநிலையைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. இந்த தலைப்பு அகங்காரத்தைப் பற்றியும் ஒரு ஆழமான பாடத்தை சொல்கிறது. அகங்காரத்திற்கு எப்போதும் உறுதியான பதில் வேண்டும். இதுதான் சரி, இதுதான் இறுதி. ஆனால் வாழ்க்கை எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நதியைப் போல ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதனால் மிகவும் இறுக்கமாக இருந்தால் வாழ்க்கை கடினமாகிவிடும். நெகிழ்வாக இருந்தால் வாழ்க்கை எளிதாகிவிடும். மூங்கில் மரம் பலத்த காற்று வீசினாலும் வளைந்து கொடுக்கும். ஆனால் உடைந்து போகாது. மிகவும் இறுக்கமாக நிற்கும் பெரிய மரங்கள் சில நேரங்களில் முறிந்து விடுகின்றன. மென்மையே உண்மையான வலிமை. இதுவும் ஒரு முரண்பாடுதான். பொதுவாக கடினமாக இருப்பதுதான் வலிமை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஜென் என்ன சொல்கிறது? மென்மையில்தான் உண்மையான வலிமை இருக்கிறது. மன்னிப்பது பலவீனம் அல்ல. அதற்கு மிகுந்த மனவலிமை வேண்டும். அமைதியாக இருப்பது பயமல்ல. அதற்கு விழிப்புணர்வு வேண்டும். புன்னகைப்பது நடிப்பு அல்ல. இதயம் இலகுவாக இருந்தால்தான் அது இயல்பாக மலரும். இவை அனைத்தும் முதலில் முரண்பாடுகளாகத் தோன்றலாம். ஆனால் அனுபவித்துப் பார்த்தால் அவற்றின் உண்மை புரியும். இன்னொரு கடைசி உதாரணம். நீங்கள் கடற்கரைக்குச் செல்கிறீர்கள். அலைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு அலையை மட்டும் நிறுத்த முடியுமா? முடியாது. ஆனால் அதை ரசிக்க முடியும். வாழ்க்கையின் பிரச்சினைகளும் அலைகளைப் போன்றவைதான். அனைத்தையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அவற்றை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில்தான் நம்முடைய உண்மையான சுதந்திரம் இருக்கிறது. ஜென் நமக்கு கற்றுத்தருவதும் இதைத்தான். உடனடி எதிர்வினைக்கு பதிலாக விழிப்புணர்வைத் தேர்ந்தெடுக்க வேண்டும். பயத்திற்குப் பதிலாக விழிப்புணர்வுடன் கவனியுங்கள். கட்டுப்படுத்த முயற்சிப்பதற்கு பதிலாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். முரண்பாட்டின் பாதை, தி பாத் ஆஃப் பாராடாக்ஸ் என்ற இந்த தலைப்பின் சாராம்சம் என்னவென்றால், வாழ்க்கையை கருப்பு அல்லது வெள்ளை என்று மட்டும் பார்க்காதீர்கள். பல நேரங்களில் ஒன்றுக்கொன்று எதிரானதாகத் தோன்றும் இரண்டு விஷயங்களுமே ஒரே நேரத்தில் உண்மையாக இருக்கலாம். விட்டுவிடும்போது கிடைக்கும் அமைதியாக இருக்கும்போது தெளிவு பிறக்கும். மென்மையாக இருக்கும்போதுதான் உண்மையான வலிமை வளர்கிறது. தேடுவதை நிறுத்தும்போதுதான் உண்மையான பாதை நமக்கு தென்பட ஆரம்பிக்கிறது. இந்த உண்மைகளை மூளை மட்டும் புரிந்து கொள்ள முடியாது.
மெல்ல மெல்ல வாழ்க்கையை கவனித்து ஒவ்வொரு அனுபவத்தையும் முழுமையாக வாழ ஆரம்பிக்கும்போதுதான் இந்த முரண்பாட்டின் அழகை உணர முடியும். அதைத்தான் ஜென் இந்த புத்தகத்தின் இறுதியில் மிகவும் ஆழமாக நமக்குச் சொல்ல முயல்கிறது. அவ்வளவுதான் மக்களே. இன்றைய இந்த ஆடியோ புக்கில் ஜென் தி பாத் ஆஃப் பாரடாக்ஸ் என்ற இந்த புத்தகத்தின் முழு சாராம்சத்தையும் மிகவும் எளிமையாகவும் ஆழமாகவும் பார்த்தோம். இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு தலைப்பும் நம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சிறிய விழிப்புணர்வை நமக்கு கொடுக்கிறது. வெற்றிடமான வானம் நம் மனதை கவனிக்க கற்றுக் கொடுத்தது. அளவுக்கு மீறிய ஜென் சமநிலையின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது. கியோட்டோவின் ஆளுநர் பதவியை விட பணிவே உயர்ந்தது என்பதை நினைவூட்டியது. மலையின் மேல் இருந்த மனிதன் நம்முள்ளேயே இருக்கும் அமைதியைத் தேடச் சொன்னது. ஒரு நல்ல திடீர் உதை வாழ்க்கையின் சவால்களை விழித்தெழச் செய்யும் வாய்ப்பாக பார்க்க கற்றுக் கொடுத்தது. இறுதியாக முரண்பாட்டின் பாதை வாழ்க்கையின் ஆழமான உண்மைகள் அனைத்தும் தர்க்கத்தால் அல்ல, அனுபவத்தால் புரியும் என்பதை நமக்கு உணர்த்தியது. இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிட மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தின் சாராம்சத்துடன் உங்களைச் சந்திக்கும் வரை நன்றி. நன்றியூத். வணக்கம்.